நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல். இதன் பொருள் என்னவென்றால், பகைவராக உள்ளவரை பொருந்துமாறு சேர்த்து கொள்ளல் நண்பருக்கு உதவியானவற்றை செய்தலை விட விரைந்து செய்யத்தக்கதாகும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். புகழ் மகுடத்தில் மேலும் ஒரு வைரம். ஆச்சரியக்குறி. இது நான் சொல்லடா, நம்மளோட சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. ONV விருது ஒன்று கொடுத்துருந்தாங்க நம்மளோட வைரமுத்து அவர்களுக்கு. அவரை பற்றி தான் சொல்லியிருந்தாரு. புகழ் மகுடத்தில் மேலும் ஒரு வைரம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லி நாக்க மச்சு உள்ள வைக்கல. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வைரத்தை பிடிங்கிட்டாங்க. ஒன்றும் இல்லை, மறுபரிசீலனை பண்ண போகிறாங்க. இவருக்கு இந்த விருது கொடுத்ததுக்கு இவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு மறுபரிசீலனை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த பெருமை யாருக்கு சேரும், அதாவது இவங்க இந்த மறுபரிசீலனை பண்ணுற அளவுக்கு யார் புஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமன் இன் சினிமா கலெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் எம்பவர்ட் விமன் அவங்க தான் இதை பண்ணியிருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி மேடம், அதே மாதிரி அஞ்சலி மேனன், அந்த மாதிரி நிறைய முக்கியமான ஆட்கள் இதை பற்றி ட்வீட் பண்ணியிருந்தாங்க. இவருக்கெல்லாம் விருது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்படியே படிக்கிறேன். The Me Too இதை தான் இந்த WCC சொல்லியிருந்தாங்க. இங்கிலீஷ் தெரியாது போடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு இவங்க சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட இருக்கக்கூடிய சக மனுஷர்கள், கூட வேலை செய்யக்கூடிய பெண்களை அப்யூஸ் பண்ணி கேவலமாக நடத்தி மோசமாக நடத்தின ஆட்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், ஹைலைட் என்ன அப்படின்னா, நாங்கள் பெடோஃபிலிக் கண்டென்ட்டை பற்றி பேசியிருந்தோம். இந்த நபர் மிஸ்டர் வைரமுத்து ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அந்த கவிதையில் ரொம்பவே கொச்சையாக இருக்குது. அந்த கவிதைகள்லாம் சமூகத்துக்கு போகக்கூடாது. காரணம் என்னன்னா, ஒரு சின்ன பொண்ணு மனசில் இந்த மாதிரி பாலுணர்ச்சியை தூண்டுற மாதிரி இருக்குது கவிதை. அதுவும் வயதானவர்கள் கூட இவங்க வந்து லவ்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை எழுதியிருந்தார். அதுக்கு பயங்கரமான லைக்கு கமெண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்டை போட்டுட்டு அவரோட ட்விட்டரில் என்ன போட்டிருக்காருன்னா, அவர் சொல்லக்கூடிய வரிகள், இந்த பாட்டை போட்டுட்டு அவர் சொல்லக்கூடிய வரிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அணை கடந்த வெள்ளம் போல் என் காதலா என்று என் 6ஆம் பாட்டுக்கு நீங்கள் வழங்கிய வரவேற்பு என் மனசுக்குள் மயிலிறகு ஊர்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. மனசுக்குள்ள என்னமோ பிராண்டுதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பெடோஃபிலிக் கண்டென்ட் இதெல்லாம், இந்த மாதிரி விஷயங்கள் சமூகத்தில் பேசவே படக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருந்தோம். இது பரவாயில்லைங்க. இந்த ட்வீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்வீட்டுக்கு கீழே கமெண்ட்டை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் மக்கள் மத்தியில் இதோட வரவேற்பு எப்படி இருக்குன்னு. இந்த திமுக ஆதரவர்கள்லாம் இதை போய் ஆஹா ஓஹோ அப்படின்னு பேசியிருந்தாங்க. நியாயமாக நடுநிலையா மனசாட்சி இருக்கவங்க யாருமே இதற்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. கடும் கண்டனம் தெரிவிக்கணும். நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் இதுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும். இருந்தாலும் இந்த கமெண்ட்டை பாருங்கள். அதை பற்றி இளையபாரதம் வாயிலாக அந்த கமெண்ட்டை நாங்கள் படிக்க விரும்பல. இந்த கமெண்ட்டை நாங்கள் போடுறோம். இதுதான் பெரும்பான்மையான மக்கள், நியாயமாக பேசக்கூடிய மக்களோட கருத்தாக இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அடிங்க, ஆனால் கழுவிட்டு அடிங்க. கொஞ்சம் நாகரீகமாக இதே விஷயத்தை, இந்த கண்டனம் தெரிவிக்க வேண்டிய விஷயத்தை கொஞ்சம் நாகரீகமாக தெரிவிச்சிருக்கலாமோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. அதனால் இந்த கமெண்ட் போட்டவருக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் உங்கள் கமெண்ட்டோட கண்டென்ட்டை ஆதரிக்கிறோம், ஆனால் அந்த லாங்குவேஜை ஆதரிக்கல அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிக்க விரும்புகிறோம். இதில் பாருங்கள், அடூர் கோபாலகிருஷ்ணன் அவர் தான் வந்துட்டு இந்த சேர்மன், ONV கல்ச்சரல் அகாடமியோட சேர்மனாக இருக்கார். ரொம்ப பெரிய நபர், ரொம்ப ஃபேமஸான நபர் கேரளாவில். அவர் நேற்று வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாருலாம், அவார்டெல்லாம் மறுபரிசீலனை பண்ண முடியாது. ஆனால் வந்த கண்டனம் அப்படி. உடனே அடூர் என்ன யோசிச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் இந்த ஊர் ஆட்கள் எதுக்கு கொடுக்கணும், நம்ம ஊர் ஆட்களுக்கே கொடுத்துடலாம், அதை காரணமாக காட்டிடலாம், மறுபரிசீலனை இப்போதைக்கு போட்டு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் திரு வைரமுத்துவோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌரவம்ன்ட்டு என் கௌரவத்தையே நாரடிச்சிட்டிங்களேப்பா, நான் பாட்டில் செவனேன்னு தானே உட்காந்துருந்தேன், PSBB மேட்ரே இழுத்து விட்டு நேக்கா என்னையும் கோத்து விட்டு போயிட்டீங்களே, இனிமேல் சினிமா வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கலாம். கடைசியில் யூடியூபுக்கு தான் வந்தாகணும். ஆகையினால இளையபாரதம் வாயிலாக வெல்கம் டு யூடியூப் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆனால் பாருங்கள், இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த கேமராக்கு பின்னாடி இருக்கிற தம்பி கீழே விழுந்துருச்சு. என்னடா விழுந்து அப்படின்னு பார்த்தா, விழுந்து சிரிக்கிறான். ஏன்டா விழுந்து சிரிக்கிற அப்படின்னு பார்த்தா, அவார்டு வாபசி கேம்பெயின் ஒன்று நடந்திருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. என்ன அவார்டு வாபசி அப்படின்னு பார்த்தா, தராத விருதை, கையில் வந்து சேராத விருதை திரு வைரமுத்து அவர்கள் திருப்பி கேரளா கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்டாராம். ஏன் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷம சக்திகள் யாரோ அவருக்கு மேலே தப்பான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களாம். அதனால அவரே என்ன சொல்கிறாருன்னா, அந்த அவார்டு மறுபரிசீலனைக்கு போயிருக்குன்னு. அவார்டு மறுபரிசீலனைக்கு போயிடுச்சுன்னா அவார்டு எப்படி வந்து கிடைக்கும்? கிடைக்காத அவார்டை எப்படி ரிட்டர்ன் பண்ணுவீங்க? சரி, எப்படியோ மாமியாரையே சொல்லிட்டாருன்னா நாங்களும் என்ன பண்ணலான்ட்டு இருக்கோன்னா, நாங்களும் எங்களுக்கு கிடைச்ச நோபல் பிரைஸ், அதே மாதிரி ஏபிள் பிரைஸ், அதே மாதிரி பாரத் ரத்னா எல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் கைலாசாக்கு திருப்பி கொடுக்குறோம். கிடைச்ச அமௌண்ட்டையும் அவருக்கே கொடுத்துட்றோம். அவர் என்னமோ நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்லது நடக்கட்டும். அண்ணா, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே இல்லையே. அவர்கிட்ட கேட்டிங்களா? இல்லை, அதே மாதிரி தான். கிடைக்காத ப்ரைஸை எப்படியா திருப்பி கொடுப்ப அப்படிங்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
பாரியா மனுஷன் பார்த்தியா என்ன பிரச்சனை இருந்தாலும் அவார்டை திருப்பி கொடுத்து அந்த 3 லட்சம் ரூபாயும் திருப்பி கேரளா கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துருக்காரு பாரு. மனுஷங்க ஒரு மனுஷன் இவ்வளோ நல்லவனா இருக்கலாமா? இந்த டைலாக் ஞாபகம் இருக்கா? இவ்வளோ நல்லவனா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. காசும் கையில் வரல, அவார்டும் கையில் வரல. இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவன் அவார்டை கேன்சல் பண்ணால் தௌலத்தாக இருக்காது, மரியாதையாக இருக்காது, நம்மளே கொடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் உருட்டு. இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் இதையும் எடுத்து துதிப்பாடுவாங்க. நல்ல வேலை வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி விஷயம் தெரிஞ்சிச்சு, அதான் உங்களுக்கு எடுத்து உண்மையை சொல்கிறேன். எனக்கு வழங்கப்படுவதாக ONV கல்ச்சுரல் அகாடமி அறிவித்தது. நானும் நன்றி பாராட்டி வரவேற்றேன். ஆனால் காழ்ப்புணர்ச்சி கொண்ட சில பேரின் குறுக்கீட்டினால் அந்த விருது மறுபரிசீலனைக்கு உள்ளாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதாய் அறிகிறேன். சர்ச்சைகளுக்கிடையே இந்த விருதை பெறுவதை நான் தவிர்க்கவே விரும்புகிறேன். ONV கல்ச்சுரல் அகாடமிக்கே திருப்பி அளிக்கிறேன். எனக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட பரிசுத் தொகை ரூபாய் 3 லட்சத்தை கேரள முதலமைச்சரின் நிவாரண நிதியில் சேர்த்துக்கொள்ள வேண்டுமென்று அன்போடு வேண்டுகிறேன். ஸோ நேர்களே, இப்போ வாங்க நம்மளோட மெயின் கண்டென்ட்டுக்கு போவோம். திரு சேகர் பாபு அவர்கள் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. சிறப்பான சம்பவம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துறைமுகத்தில் நடந்திருக்கு. வட இந்திய சங்கம் ஒன்று அவங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. என்ன சங்கத்தோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாவீர் இன்டர்நேஷனல் சென்னை மெட்ரோ இயக்கம்னு ஒரு இயக்கம். இவங்களை கூப்பிட்டுருக்காங்க. யார்? திரு சேகர் பாபு அவர்களை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ சேகர் பாபு அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த இன்டர்நேஷனல் சங்கம் கூப்பிட்ட உடனே நேஷனல் லெவல் சர்ச்சை ஆகிற அளவுக்கு ஒரு பேச்சை பேசிவிட்டார். தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இதோட சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறாரு அந்த கூட்டத்தில், இந்த துறைமுகத்தில் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வட இந்திய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பொருளாதார வளர்ச்சி அடையிறதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா? பிஜேபி கிடையாது, திமுக தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எப்படின்னா அது அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, பட் ஏதோ சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, 2014, 2016, 2019, 2021 இங்கே எல்லா டைமும் நீங்கள் எங்களுக்கு ஓட்டளிக்கலை. இதே முதல்ல இந்த ஓட்டு சீட்டுனா எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ EVM மிஷின் நாங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம். எங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஓட்டே போடல. 50 ஓட்டை தாண்டி நிறைய இடத்துல நீங்கள் போடல. கேட்டால் என்ன சொல்கிறீங்க? சத்தியமாக உங்களுக்கு தானே ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மானமுள்ள இந்துக்கள் நிறைய பேர் அந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தான் பாஜகவினரோட கருத்தாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இவங்க கொஞ்சம் காசு உள்ள பார்ட்டி. 2000 ரூபாக்கெல்லாம் மசீர ஆட்கள் இல்லை. நிறைய பொலிட்டீஷியன்ஸ்க்கு ஃபண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட காசு இருக்குது. அதனால் இங்கே 2000 ரூபா கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு பிஜேபிக்காரங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவர் இதோட விட்டுருக்கலாம். இதோட அவர் விட்டுருந்தாருன்னா சர்ச்சை அவரோட முடிச்சிருக்கும். ஆனால் மேட்ரு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நேக்காக போகிற போக்கில் தயாநிதி மாறன் அவர்களை இழுத்து விட்டுருக்காரு. வடிவேலோட ஒரு காமெடியில் ஒரு வயசான பாட்டி சொல்லும், போகிற போக்கில் அந்த நாயை சூன்னு சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி. அப்போ சம்மந்தமே இல்லாமல் தயாநிதி மாறன் அவர்களை நேக்காக இதில் வந்து கோத்து விட்டு போயிட்டார். என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தயாநிதி என்கிட்ட சொல்லியிருக்காப்புல. என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்க தான் ஓட்டு போட மாட்டாங்கல்ல, அப்புறம் அவங்களுக்கு மட்டும் ஏன் போய் நீங்கள் விழுந்து விழுந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னு தயாநிதி மாறன் அவர்கள் கேட்டதா திரு சேகர் பாபு அவர்கள் சொல்லிட்டார். இத்தோட மேட்டர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நேஷனல் லெவல் சர்ச்சை ஆயிடுச்சு. பல வட இந்திய நண்பர்கள் இன்றைக்கு பொருளாதாரத்திலே நல்ல நிலையை அடைந்திருக்கின்றீர்கள். இதற்கு காரணம் திராவிட கட்சிகளின் ஆட்சி தமிழகத்திலே இருந்ததால் தான். நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்காத நிலையில் இதையெல்லாம் கூறுவது. 2016 நீங்கள் வாக்களிக்கவில்லை, 2019 வாக்களிக்கவில்லை. இந்த முறையாவது நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று மன்றாடி கைகூப்பி தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தோம். ஆனால் நீங்கள் வசிக்கின்ற பகுதியில் எங்களுக்கு கிடைத்த வாக்குகள், வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், 50 வாக்குகள் தான் எங்களுக்கு கிடைத்ததென்றால், பாரதிய ஜனதாவிற்கு 300 வாக்குகள், 350 வாக்குகள் கிடைத்திருக்கின்றது. என்ன சொல்லுவீர்கள் என்றால், உங்களுக்கு தான் நாங்கள் வாக்களித்தோம் என்பீர்கள். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு வைக்கின்ற அந்த EVM பேடில் ஒரு பட்டனை தட்டினாலே போதும், எவ்வளோ வாக்குகள் என்று வந்துவிடும். குறிப்பிட்ட அந்த பகுதியை சார்ந்த பகுதியாகத்தான் அது இருக்கும். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கூட சொல்லுவார், அவர்கள் நமக்கு வாக்களிப்பதே இல்லை, ஏன் விழுந்து விழுந்து அவர்களுக்காக நீங்கள் பாடுபடுகிறீர்கள் என்று கேட்பார். இதுக்கு முன்னாடியே தயாநிதி மாறன் அவர்களுக்கு நிறைய சர்ச்சை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டியலினத்த மக்களை ரொம்பவே கேவலமாக பேசின ஒரு சர்ச்சை. அதாவது, நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, என்னதையா இதெல்லாம் அப்படின்னு அந்த ஃபேமஸ் டைலாக், நேஷனல் லெவல் ட்ரெண்டிங் டைலாக் அந்த இன்சிடென்ட்டில் தான் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த சர்ச்சை என்ன பண்ணார் அப்படின்னா, சிஎம்மும் பிஎம்மும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ திரு ஸ்டாலின் அவர்களும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பிச்சைத்தட்டில் பாருங்கள் 151 கோடி வந்து விழுந்திருக்கு. அப்போ அங்கேயும் சர்ச்சைக்கு காரணம் திரு தயாநிதி மாறன் அவர்களோட டைலாக் தான். இப்போ சமீபமாக ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, சன் டிவி
திரு ஸ்டாலின் அவர்கள் என்னமோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. மேலே டைட்டில் என்ன வந்திருக்குன்னா சிஎம் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு போட்டாங்க. ஸோ இதுவும் பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. அதே மாதிரி சன் டிவியில் எடப்பாடியாரோட ஆடு போட்டாங்க. அப்போவே நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சன் டிவிக்குள் புகுந்த எடப்பாடியார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சு தலைமை இவரை கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்துச்சு, என்னதான் பண்ணுறது, ஏன் இப்படி சர்ச்சை எடுத்து விட்டுருந்தாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கடைசியாக திரு சேகர் பாபு அவர்கள் அவரால் முடிஞ்சதை நல்லா பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. இதனால திரு தயாநிதி மாறன் அவர்கள் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கதா நமக்கு செய்தி வந்து சேருது. ஸோ திரு தயாநிதி மாறன் அவர்களை நம்ம ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, அள்ள கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. திமுகக்கு குடைச்சல் வேற வெளியே எங்கிருந்தும் இல்லை, உள்ள இருந்த ஆட்கள் கிட்ட தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, சிஎம் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, நான் திமுகவுக்கு மட்டும் சிஎம் கிடையாது, இந்த தமிழ்நாட்டோட சிஎம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இங்க ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, ஓட்டு போட்டவன் யாரெல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டானோ அவனுக்கு மட்டும் ஏதாவது நல்லது செய்யுங்க, மற்றவங்களுக்கு செய்யாதீங்க அப்படின்னு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் பேசினா மக்கள் அதை என்னன்னு எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதா இங்க இருக்கக்கூடிய கேள்வி. இதுல பாருங்க, வீரமணி அவர்கள் என்ன சொல்றாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் மாற்றான் தாய்ப்பிள்ளை போல தமிழ்நாடை பார்க்குது, தடுப்பூசி ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இதுலேயும் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு யார் சொல்கிறா, சயின்டிஸ்ட் வீரமணி அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் திரு தயாநிதி மாறன் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது கோயம்புத்தூரை நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க வேண்டியிருக்கு. கோயம்புத்தூரில் மேடம் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தடுப்பூசியே வர்றதில்லை, தடுப்பூசியோட சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும், கோயம்புத்தூரில் 10 to 10 தொகுதியும் வந்துட்டு திமுகவுக்கு போய் சேரல, ஒன்றுமே அவங்களால அங்கே பண்ண முடியல. ஆகையினால திமுக கோவை மேலே ஒரு கடுப்பில் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாமா? இப்போ பாருங்கள், சென்னையை விட கோவையில் பர் டே கேஸ் ஜாஸ்தியாக இருக்குது. கோவையில் 4000 கேஸு, சென்னையில் 2700 கேஸு தான். அது மட்டும் இல்லை, ஓவரால் கேஸ் கவுண்ட், ஆக்டிவ் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா சென்னை 41,000 இருக்குது, கோவை வெகு சீக்கிரமாக அதை கிராஸ் பண்ணிடும். இன்னைக்கு வரைக்கும் அவங்க 38,000 கேஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோவையை மாற்றான் தாய் பிள்ளை போல இவங்க பார்க்குறாங்களா, அவங்களுக்கு ஓட்டு கொடுக்கல அப்படிங்கிறதுனால மாற்றான் தாய் பிள்ளை போல பார்க்குறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எழுதா இல்லையா? திரு சேகர் பாபு அவர்களோட ஓன் ஸ்டேட்மெண்ட்னால இந்த சர்ச்சை எழுதா இல்லையா அப்படிங்கிறதா நமக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்களோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த பால் போட்டாலும் கோல் போடுறாங்களே, எந்த ரூட்ல போனாலும் கேட்டு போட்டுறாங்களேப்பா, இவங்களை வச்சு என்னத்தை நான் அரசியல் பண்றது, இன்னொரு 350 கோடி செலவு பண்ற அளவுக்கு கட்சியிலையும் ஆட்சியிலையும் காசு இல்லையேப்பா, சரி பரவாயில்ல மின்துறை இருக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் யோசிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கட்சிக்குள்ள இவ்வளவு குடைச்சல் இருக்கும்போது வெளியிலிருந்து இப்ப புதுசா ஒரு குடைச்சல் ஆரம்பிச்சிருக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட இருந்து. நாங்கள் 2 நாள் முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம், ஏன் திரு இபிஎஸ் அவர்கள் சைலண்டாக இருக்காருன்னு. அதுக்கு அவரே பதில் கொடுத்துட்டு அவரே இப்போ வந்துட்டு ஒரு விஷயத்தை எடுத்து முன் வச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றது, நான் ஒரு 100 நாள் வரைக்கும் சும்மா இருக்கலான்னு பார்த்தேன். காரணம் என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த 100 நாள் அந்த பெட்டி, அந்த சீலு, அந்த ரூமு, அதுக்காண்டி 100 நாள் வரையும் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். ஆனால் நீங்கள் எங்கள் மேலே ரொம்ப குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இதை எது சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்கிறாரு, இந்த கொரோனா பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே அதிமுக அரசு தான், நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்பதையெல்லாம் மறந்துவிட்டு உண்மை நிலையை, மக்களுக்கு உண்மையான நிலையை அறிந்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக்கின்றது. ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக எங்களுடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் கூட எந்தவித கருத்து சொல்லாத காரணம், ஒரு 100 நாள் விட்டு கருத்து சொல்லாமல் இருந்தோம். ஏன்னா ஒரு புதிய அரசாங்கம் அமைச்சா அதுக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்தா தான் அது செயல்படுத்துகிறாங்களா இல்லை என்பதை கருத்தை சொல்ல முடியும். இருந்தாலும் இது கொரோனா வைரஸ் பரவல் அதிகமாக இருந்த காரணத்தாலே நாங்கள் ஆட்சி செய்த பொழுது எங்களுடைய அரசு மீது குறை சொன்ன காரணத்தாலே அந்த குறை சுட்டிக்காட்டி நிவர்த்தி செய்வதற்காக இந்த கருத்தை நான் தெரிவித்துக்கின்றேன். அதற்கு இவர் வெகுண்டெழுந்து பல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னு பாருங்க, நிறைய விஷயங்கள் இவர் சொல்றாரு. சேலம் பிளான்ட்ல நீங்க என்ன சொன்னீங்க, 500 பெட் ஆக்சிஜன் வசதியோட பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னீங்க. இன்னுமே அது நடக்கவே இல்லை. டோட்டலாவே நீங்க சேலம்ல பாத்தீங்கன்னா 3800 பெட் தான் இருக்கு. கவர்மெண்ட் என்ன சொல்லுது, 11500 பெட், 3800 பெட் தான் இருக்கு, ஆனா 11500 பெட் இருக்குன்னு சொல்றீங்க. ஏன்டா இவ்வளவு டிஃபரன்ஸா இருக்கிறது, ஒரு 10 ரூபா ஒரு 8 ரூபான்னு சொல்லலாம், 10 ரூபா 5 ரூபாய்க்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பிரேக் டவுன் ஆஃப் பெட்ஸை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் எவ்வளோ பெட் இருக்குன்னு சொல்கிறீங்களே, எந்த வில்லேஜில் எவ்வளோ பெட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லுங்கள் அப்படிங்கிற சொல்கிறாரு. நான் சிஎம்மாக இருக்கும்போது 267 ஆய்வகங்கள், அதாவது இந்த டெஸ்டிங் சென்டர்ஸை நான் வச்சுருந்தோம். இது வரைக்கும் நீங்கள் அவ்வளோதான் வச்சுருக்கீங்க, புதுசாக டெஸ்டிங்கை எக்ஸ்பேண்ட் பண்ணல. இப்போ கேஸ் லோடு என்ன, அப்போ கேஸ் லோடு என்ன? இப்போ 1,00,000 டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் ஒரு நாளைக்கு, இப்போ வரைக்கும் நீங்கள் அதே தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் கேஸோட லோடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது.
ஜூனில் போன வருஷம் 6900 கேஸ் இருந்தது, பிப்ரவரியில் நாங்கள் 487 கேஸ் கொண்டு வந்து விட்டோம். ஆனால் இப்போ உங்களோட நிலைமை என்ன? இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் ரிப்போர்ட்டிங் நடக்குது, ஒழுங்காக எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற கணக்கு காட்டப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கியூ நிற்கிது, எங்கே பீட்சா கார்னர்லையோ பர்கருக்கோ கிடையாது, இல்லை தடுப்பூசிக்கோ கூட கிடையாது, மயானத்தில் ஆம்புலன்ஸில் கியூ நிற்குது, இடம் இல்லை. ஆனால் நீங்கள் டெத்தை அண்டர் ரிப்போர்ட்டிங் பண்ணுறீங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா விழிப்புணர்வு எப்படி வரும்? மக்கள் எப்படி சீரியஸ்னஸை புரிஞ்சுப்பான்? அப்போ அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியும். ஸோ தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இதில் பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஆம்புலன்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் உண்மையாக சொல்கிறார். ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சிஜன் பிரச்சனை இல்லை, பெட்டுக்கு பற்றாக்குறை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு, மருந்துக்கு பற்றாக்குறை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு, தடுப்பூசியெல்லாம் நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரியும். இப்போ மறுபடியும் இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லலாம்னு பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் எல்லாம் விட்டது ரொம்ப பெரிய தப்பு. கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் அங்கேருந்து கிளம்பி, சிட்டியிலேருந்து கிளம்பி வில்லேஜை நோக்கி போயிருக்காங்க. இப்போ இந்த வில்லேஜில் இந்த தொற்று ஜாஸ்தியானதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். இப்போ எங்கள் ஆட்சியில், அதாவது அவரோட ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி போகும்போது டெஸ்டிங் பண்ணி அமிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். யார் எங்கே போகிறான்னு ட்ரேஸ் பண்ணி நிறைய இடத்துல நிறைய பேர் பிடிச்சி அதுக்குண்டான ஆக்ஷன்லாம் எடுத்தாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் பண்ணுறதில்ல, அப்படியே கிளப்பி விட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய கொரோனா விஷயத்தை வில்லேஜ் வரைக்கும் பரப்பிட்டீங்க. இது உண்மைன்னு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மா சுப்பிரமணியன் அவர்கள் இப்போ சொல்கிறாரு, இப்போ வில்லேஜில் இந்த தொற்று ஜாஸ்தி ஆகுதுங்க அப்படிங்கிற மாதிரி. யார் சொல்கிறா? நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் சொல்கிறாரு, வில்லேஜில் இப்போ ஜாஸ்தி ஆகுது. காரணம் என்ன? இங்கிருந்து பஸ் எடுத்து அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா அப்படி தான் நடக்கும். ஸோ பொதுவாகவே இந்த திமுகவோட இந்த செயல்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த கொரோனா தொற்று செகண்ட் வேவ்க்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லாக்டவுன் எதுக்கு போடுறீங்க, மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ லாக்டவுன் போட்டிருக்கீங்களா இல்லையா? சிஎம் ஆன பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, 2வது லாக்டவுன்லாம் இருக்காதுன்னு. திருப்பி போட்டிங்களா இல்லையா? அதே மாதிரி தடுப்பூசி, முதல்ல என்ன சொன்னீங்கன்னா, இந்த வேக்சின் ஹெசிடென்சிக்கு காரணமே இவங்க தான். இந்த தடுப்பூசி போடலாமா, கோவிட்ஷீல்டு பெட்டரா, கோவேக்சின் பெட்டரா, அது இது ஆச்சா பூச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ கண்டிப்பாக தடுப்பூசி போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லையா? எல்லாத்தையுமே சொல்லி போட்டு தடுப்பூசியை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க நம்மளோட தமிழ்நாடு அரசுன்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜில் இப்போதைக்கு 3rd ஹையஸ்ட்டாக இருக்கும். டைமுக்கு கொண்டு போய் போடலை, அதனால் வேஸ்ட் ஆகுது. இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்மளோட இப்போத்த தமிழ்நாடு அரசு. வேக்சினை தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற பணிவான வேண்டுகோளை இளைய பாரதம் வாயிலாக தமிழக அரசுக்கு நாங்கள் வச்சுக்கிறோம். ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வரவேற்றா கூட ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வெடிச்சிருக்கு. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு நம்மளோட நேயர்களுக்கும் சரி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த காணொலி வாயிலாக சொல்ல விரும்புகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஐடி மினிஸ்டர் இருந்தார், தமிழ்நாடு ஐடி மினிஸ்டர் இருந்தார், அவர் ஒரு டாக்டரும் கூட. அவர் மேலே ஒரு பெரிய பாலியல் சர்ச்சை வந்திருக்கு. நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பாலியல் சர்ச்சை 0 டாலரன்ஸ் இருக்கணும், எந்த விஷயமா இருந்தாலும் ஒழுங்காக ரிப்போர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அது உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னு. 2 சைடும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெண்மணி, அவங்க ஒரு ஆக்ட்ரஸ், இந்த நாடோடிகள் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க ஒரு சர்ச்சையை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவர் வந்துட்டு என் கூட வந்துட்டு பாலியல் ரீதியாக இன்வால்வ்டாக இருந்தார், என்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கட்டிக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா மணிகண்டனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இவர் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கட்டிக்கல, 3 தடவை அபார்ஷன் பண்ண சொன்னார் இந்த மினிஸ்டர் என்ன அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. ஆனால் திரு மணிகண்டன் அவர்கள் இதை மறுக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இதை பற்றி தெரியாதுங்க, இவ யாருன்னே எனக்கு தெரியாது, முதல்ல 3 கோடி கேட்டாங்க, இப்போ 30 லட்ச ரூபா கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, வாட்ஸ்அப் சாட்லேருந்து ஃபோட்டோ வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டுறாங்க. இதன் பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு அதிமுக ப்ராப்பராக எக்ஸாமின் பண்ணிவிட்டு இவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடிப்படை பதவியிலிருந்தே எடுக்கணும். ஏற்கனவே இவர் மினிஸ்டர் பதவியிலேருந்து எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறமா இவருக்கு சீட்டு கூட கொடுக்கல, எம்எல்ஏ சீட்டு கூட கொடுக்கல. ஸோ ஒருவேளை தலைமைக்கு இதை பற்றி ஒரு ஐடியா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுது. இதே போல் நம்ம ஊரில் இப்போ டாஸ்மார்க் மூடியிருக்காங்களே, இந்த டாஸ்மார்க் மூடினதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்மளே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். புரியல? 2 பெண்மணிகள் உள்பட 5 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்கூலில் மூடி கிடந்த ஸ்கூலில் கள்ளச்சாராயம் காய்ச்சிருக்காங்க. நைட்டு 2 மணிக்கு நம்ம போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டாலின் அவர்கள் பர்மிஷன் கொடுத்தாரு பார்த்தீங்களா, வண்டியில் கொண்டு போய் காய்கறி விற்கலான்னு, அதுக்குள்ளே பாட்டில் ஒழிச்சு நம்ம ஆட்கள் விற்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சுன்னா, டாஸ்மாக முடிய வச்சுருந்தீங்கன்னா, வீட்டில் சாராயம் தயாரிப்பது எப்படி அப்படிங்கிறது தான் ட்ரெண்டிங் வேர்டாக இருக்கும் கூகுள் சர்ச்சில். இதே போல் அரசு செய்யும் நல்ல காரியங்களும் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அம்மா உணவகம், அது வந்துட்டு ஒரு ரொம்பவே உன்னதமான திட்டம், ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான திட்டம். நிறைய ஸ்டேட்ஸ் நம்மளை பார்த்து காப்பி பண்ணாங்க. அதில் திரு ஸ்டாலின் அவர்களோட அரசு ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிச்சு. பட் அவங்களோட போக்கை சுதாரிச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த கொரோனா காலத்தில் நிறைய இடத்துல ஃப்ரீயாக உணவு கொடுக்குறாங்க அம்மா உணவகத்தில். இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, மேடம் ஜெயலலிதாவோட ஃபோட்டோவை அவங்க எடுக்கலை. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சைடில் திரு ஸ்டாலின் அவர்களோட கேலண்டரை மாட்டியிருக்காங்க. தப்பு இல்லைங்க. இந்த காலகட்டத்தில்
ஏழை மக்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயான உணவு கொடுக்கறது ரொம்பவே அவசியம். இந்த எஃபர்ட் ஆஃப் த கவர்மெண்ட்டை நம்ம பாராட்டுறோம். பதவி நெடுதியாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு கவர்மெண்ட் நல்ல விஷயத்தை பண்ணால் அதை நம்ம பாராட்டுறோமோ, இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை திமுகக்குள்ளேயும் அரசு இயந்திரத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. என்ன எண்ணம், எனக்கு ஓட்டு போட்டவனுக்கு நம்ம நல்லது பண்ணுவோம், இல்லை நல்லது பண்ண ட்ரை பண்ணுவோம், ஓட்டு போடாதவனும் சுத்தமாக கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிற மனப்பான்மையே இருக்கக்கூடாது. ஜெயிச்ச பிறகு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ், தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எல்லாம் ஆட்சியாளர்கள். அது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு பதவி. அந்த பதவி கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கான். உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி எவ்வளவோ நல்லது பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லது பண்ணும். மிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தடவை அந்த அட்டெம்ப்ட் எடுக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளோட ஒரு சின்ன புரிதலாக இருக்குது. அது இன்னுமே நம்ம ஃபுல்லாக சொல்ல முடியாது. பட் நிறைய இடத்துல நல்ல எண்ணத்தோடு செயல்படுறாரு. பட் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய பேர் வன்மத்தோடையும் ஒருதலை பட்சமாகவும் செயல்படுறதாக நமக்கு ஒரு எண்ணம் தோன்றுது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணால் மட்டுமே இந்த கொரோனா காலகட்டத்தில் மக்களையும் காப்பாற்ற முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கஜானாவையும் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற பணிவாட எண்ணத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம், வந்தே மாதரம், ஜெயஹிந்த். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.